வாங்க வாங்க கோஸ் பொரியல் பண்ணலாம். என்ன கோஸ் பொரியல் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறோம்ல. ஆமாங்க, ஒயிட் கேபேஜ் இல்லை, இது ரெட் கேபேஜ். சிவப்பு கோஸுன்றாங்க, பர்பிள் கோஸுன்றாங்க. எனக்கு இது பர்பிளாக தான் தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் கையில் எடுத்து பார்த்து அதை கட் பண்ணி அதில் இருக்கிற கொடு கொடாக இருக்கிறதெல்லாம் ரசிச்சுட்டே இருந்தேன். கட் பண்ணவே மனசு வரல. நம்ம காய் கட்டரில் போட்டு பொடி ஆக்கியாச்சு. நான் பண்ணால் என் பொண்ணும் சேர்ந்து இழுக்கிறா. சரி பண்ணு பிரத்துன்னு விட்டுட்டேன். ஆமாங்க, எவ்வளோ அழகாக பொடியாக கட் பண்ணிட்டோம் காய் கட்டரில். கைவலிக்க கத்தியில் இல்லாமல் 180க்கு சரணா ஸ்டோரில் வாங்கினேன். இது ஸ்க்ரூவில் இல்லைங்க, பிளேடை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி காயை கட் பண்ணி போட்டு கயிறை பிடிச்சி இழுத்தா பொடி பொடியாகிடுது. நிறைய பேர் வீட்டில் இது இருக்கும். க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம கேரட்டு, பீட்ரூட்டு, கோஸ் இதெல்லாம் நிறைய கட் பண்ணும்போது கத்தியில் கை வலிக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மெத்தடு. ஒரு சைடு சாதம் வந்து இருக்குது, காலையில் வச்ச சன்னா குருமா கொஞ்சம் இருக்குது, ரசம் வச்சாச்சு. அடுத்த கோஸ் பொரியலுக்கு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்து, நான் வந்து சீரகம் லாஸ்ட்டாக தான் போட்டேன், மறந்துட்டேன். நீங்கள் முன்னாடி போட்டுங்க. காஞ்ச மிளகா காரத்துக்கு கருவேப்பிலையும் போட்டுங்க, பூண்டு நசுக்கி போட்டுக்குங்க. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த பர்பிள் கலருக்காகவே இந்த கோஸ் பொரியல் நான் பண்ணுறேங்க. அதையும் கொட்டி நல்லா ஒரு வதக்கி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு பொரியல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர். இதில் விட்டமின் கே இருக்குது, நிறைய விட்டமின் இருக்குது. எலும்புக்கு இதயத்துக்கு நல்லதுன்னா நல்ல ஆக்சிஜனேட்டரியாக இது பயன்படுதான். அப்போ சாப்பிடுங்க.